ஒரு பெரிய நகரத்தின் அமைதியற்ற வாழ்க்கையிலிருந்து விலகி அமைதியான ஒரு இடத்தில் வசித்து வந்தாள் அம்மு மாமி. மாமிக்கு சுமார் 35 வயது இருக்கும். மிகவும் அழகானவளும் பாசமிக்கவளுமானவள் மாமி. மாமாவோ வியாபார தேவைகளுக்காக அடிக்கடி பயணம் செய்பவர் என்பதால் பெரும்பாலான நாட்களில் மாமி வீட்டில் தனியாக இருப்பாள். இந்த தனிமையை போக்குவதற்காக மாமி என்னை தன்னுடன் தங்க அழைத்திருந்தாள். நான் கல்லூரி மாணவன். என் அப்பாவும் அம்மாவும் வெளிநாடு சென்றிருந்ததால் மாமியுடன் தங்குவது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருமுறை மதிய வேளையில் நான் நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும்போது ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சிரித்துக் கொண்டிருந்தேன். கதவு அருகே நின்ற மாமியை நான் கவனிக்கவில்லை. என் பேச்சை கேட்ட மாமி என்னை கண்டித்தாள். வெட்கத்தால் நான் தலைகுனிந்து நின்றேன். மாமி சென்ற பிறகு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. இரவில் நான் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும்போது மாமி என் அருகில் வந்து அமர்ந்தாள். திரைப்படத்தில் நான் மதியம் நண்பர்களுடன் பேசிய ஆபாச வார்த்தைகளை கேட்டபோது மாமிக்கு என் பேச்சின் காரணம் புரிந்தது. அவள் அமைதியாக பேசி இதுபோன்றவற்றை தவிர்க்குமாறு எனக்கு அறிவுரை கூறினாள். என்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் மாமி இதை பற்றி என் பெற்றோரிடம் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தாள். ஒரு இந்திய திரைப்படத்தை போடுமாறு அவள் என்னிடம் கேட்டுக்கொண்டாள். திரைப்படம் பார்க்கும்போது மாமி கால்களை மாற்றி வைத்து சோபாவில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். நானும் மாமியை பின்பற்றி அப்படியே உட்கார்ந்தேன். இதை கவனித்த மாமி சிரித்துக்கொண்டே, "நீ என்னை பின்பற்றுகிறாயா?" என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டே தலையாட்டினேன். அவளை கிண்டல் செய்வது எனக்கு பிடிக்கும் என்று சொன்னேன். "ஏன் உனக்கு என்னை இவ்வளவு கிண்டல் செய்ய பிடிக்கிறது?" என்று அவள் சிரித்தபடி கேட்டாள். உடனே நான் பதிலளித்தேன், "எவ்வளவு நாட்களாக ஒரு சண்டை கிடைக்கவில்லை, அதுவும் மாமி போன்ற ஒரு சலிப்படைந்தவரிடமிருந்து." என் பதிலை கேட்டு மாமி புருவத்தை உயர்த்தினாள். "நான் சலிப்படைந்தவளா?" என்று அவள் கேட்டாள். "எனக்கு தெரியவில்லை மாமி. தனியாக உட்கார்ந்து என்ன செய்வது என்று யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன்" என்று சொன்னேன். சிரித்தபடி மாமி சொன்னாள், "உனக்கு அடி வேண்டுமென்றால் நான் தருவேன்." அவள் என்னை ஒரு அப்பாவியான குறும்புக்காரனாக பார்த்தாள். இந்த தருணங்கள் எங்களுக்கு இடையே ஒரு நெருக்கத்தை உருவாக்கின. இரவு 11 மணியளவில் மாமாவின் தொலைபேசி அழைப்பு வந்தது. மாமி தொலைபேசியை எடுத்து பேசுவதற்காக அறைக்கு சென்றாள். நான் சிறிது நேரம் திரைப்படம் பார்த்துவிட்டு அறைக்கு செல்ல தொடங்கிய போது மாமியின் அறையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. "உங்களை ரொம்பவும் மிஸ் பண்றேன். இந்த நாட்கள் எப்படி கடந்து போகும் என்று தெரியவில்லை" என்று மாமி தொலைபேசியில் சொல்வது எனக்கு கேட்டது. மறுபக்கத்திலிருந்து என்ன சொன்னார்கள் என்று எனக்கு கேட்கவில்லை. ஆனால் மாமி சொன்ன வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின. மறுநாள் காலையில் நான் சீக்கிரம் எழுந்து சமையலறைக்கு சென்றேன். அங்கு யாரும் இல்லை. மாமியின் அறை மூடியிருந்தது. அவள் தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று நினைத்து நான் எனக்காக தேநீர் தயாரித்தேன். சிறிது ரொட்டியை டோஸ்ட் செய்து சாப்பிடத் தொடங்கினேன். நான் காலை உணவு சாப்பிடும்போது மாமியின் அறை திறந்தது. மாமி வெளியே வந்தாள். என்னை பார்த்ததும் அவள் சிறிது வெட்கப்பட்டாள். இரவு தூக்கம் வரவில்லை, அதனால் எழுந்திருக்க தாமதமாகிவிட்டது என்று அவள் சொன்னாள். நான் புன்னகைத்து, "பரவாயில்லை மாமி, உங்களுக்கு காலை உணவு வேண்டுமா? இன்று நான் செய்து தருகிறேன்" என்று சொன்னேன். சிரித்தபடி அவள் என்னை பார்த்தாள். புத்துணர்ச்சியாக வந்துவிடுவதாக சொல்லிவிட்டு மாமி மீண்டும் அறைக்கு சென்றாள். மாமிக்கு காலை உணவுக்கு என்ன வேண்டும் என்று அறையை நோக்கி கேட்டேன். "நீ செய்வதை நான் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன்" என்று மாமி பதிலளித்தாள். மகிழ்ச்சியுடன் நான் சமையலறைக்குச் சென்று காலை உணவை தயாரித்தேன். மாமியை வரவேற்க ஹாலுக்கு அழைத்தேன். மாமி வந்து நாற்காலியில் அமர்ந்தாள். நான் காலை உணவை அவள் முன்வைத்தேன். மாமி என்னை பார்த்து புன்னகைத்தாள். மாமி என் தலையை தடவி முடியை கலைத்தாள். மாமியின் கையை பிடித்து, "மாமி, என் ஹேர் ஸ்டைலை கலைத்து விட்டீர்கள்" என்று சொன்னேன். மாமி என் கன்னத்தில் தட்டி, "ஒன்றும் கலைக்கவில்லை, இங்கே உட்கார்ந்து சாப்பிடு" என்று அன்புடன் சொன்னாள். மாமி உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு, "உனக்கு நிறைய நன்றி. இனிமேல் நாம் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம், சரியா? இவ்வளவு நாட்களுக்குப் பிறகு இன்று நான் உண்மையாக சிரித்தேன், இவ்வளவு நல்ல உணவை சாப்பிட்டேன்" என்று சொன்னாள். நான் முகத்தை சுருக்கி, "அப்போ மாமி, நான் இதுவரை உங்கள் நண்பனாக இல்லையா?" என்று கேட்டேன். மாமி என் கன்னத்தில் ஒரு கிள்ளு வைத்தாள். "நண்பனாகத்தான் இருந்தாய், ஆனால் இப்போது நாம் மிக நெருங்கிய நண்பர்கள்" என்று அவள் சொன்னாள். நான் கன்னத்தை தேய்த்து, "இந்த ஆண்டிகளுக்கு இது ஒரு பழக்கமாகிவிட்டது. என் கன்னத்தை சிவக்க வைத்து விட்டீர்கள்" என்று சொன்னேன். மாமி சிரித்தாள். அவள் என் காதை பிடிக்க கைகளை உயர்த்தினாள். நான் ஓடத் தொடங்கினேன். மாமி சிரித்துக்கொண்டே என் பின்னால் ஓடினாள். "நில், உன்னை அடிக்கப் போகிறேன்" என்று அவள் சொன்னாள். நான் நின்றேன். மூச்சு வாங்கி கைகளை இடுப்பில் வைத்து நின்றேன். "சரி மாமி" என்று மூச்சு வாங்க சொன்னேன். மாமி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். நான் அவள் அருகில் சென்று, "என்னாச்சு மாமி" என்று கேட்டேன்.
மாமி திடீரென எழுந்து என் இரு காதுகளையும் கிள்ளி சிரித்தாள். மாமிக்கு என் மேல் பாசமே இல்லை. மாமி கொடூரமானவள் என்று நான் அழுவது போல் சொன்னேன். மாமி சிரித்தபடி என்னை பார்த்தாள். கிள்ளிய இடத்தை தடவி மன்னித்துவிடு என்று சொன்னாள். மாமி என்னை விட்டு நான் உடை மாற்றி வருகிறேன். நாம் மார்க்கெட்டுக்கு போக வேண்டும். சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னாள். சரி, நானும் உடை மாற்றிக்கொள்கிறேன். ஒருவேளை ஏதாவது பெண் என் வலையில் விழலாம் என்று சொன்னேன். மாமி சிரித்துக்கொண்டே என் முதுகில் ஒரு தட்டு தட்டினாள். அப்பு, கொஞ்சமாவது வெட்கம் வேண்டும் என்று அவள் சொன்னாள். எதற்கு மாமி என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். உன் இந்த அதீத உற்சாகமான பேச்சுக்கு என்று மாமி பதிலளித்தாள். வாழ்க்கையில் கொஞ்சமாவது மகிழ்ச்சி வேண்டாமா மாமி? இல்லையென்றால் நீங்கள் என்னை ஒரு பயனற்றவனாக மாற்றிவிடுவீர்கள் என்று சொன்னேன். மாமிக்கு முதலில் என் வார்த்தைகள் புரியவில்லை. பின்னர் புரிந்ததும் செருப்பை எடுத்து, அப்பு, கொஞ்சமாவது வெட்கம் வேண்டும் என்று சொன்னாள். நான் சிரித்துக்கொண்டே என் அறைக்கு சென்றேன். சிறிது நேரம் கழித்து அறையிலிருந்து வெளியே வந்து சோபாவில் உட்கார்ந்து டிவி பார்க்கத் தொடங்கினேன். பெரிதும் தாமதிக்காமல் மாமியும் வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் என் மூச்சு நின்றுவிட்டது. வெள்ளை நிற சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தாள் மாமி. மேடம், என்ன நோக்கம் என்று மாமியை பார்த்து கேட்டேன். மாமி முதலில் தன்னை பார்த்து பின்னர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். என்னாச்சு என்று அவள் கேட்டாள். மேடம், இந்த நகரத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த காலையில் யார் கடையை திறப்பார்கள் என்று நெஞ்சில் கை வைத்து சொன்னேன். மாமிக்கு தன் தவறு புரிந்தது. நீ சொன்னது சரி என்று அவள் சொன்னாள். மேடம், நீங்கள் வெளியே செல்லும்போது மக்கள் உங்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னேன். அப்பு, கொஞ்சமாவது வெட்கம் வேண்டும். நான் உன் மாமே என்று மாமி சிரித்துக்கொண்டே சொன்னாள். நான் தலைகுனிந்தேன். சரி மாமி என்று சொன்னேன். மாமி சிரித்துக்கொண்டே என் அருகில் உட்கார்ந்தாள். நீ இப்படி காதல் பேசுவதை நிறுத்த மாட்டாய் இல்லையா என்று அவள் கேட்டாள். யாருடைய துரதிர்ஷ்டம் உன்னிடம் காதல் பேச விரும்பாமல் இருக்கும் என்று அவளை பார்த்து கேட்டேன். மன்னித்துவிடு என்று மாமி சிரித்துக்கொண்டே சொன்னாள். சிறிது நேரம் மௌனம். மாமி என் அருகில் வந்து உட்கார்ந்தாள். உனக்கு உண்மையாகவே காதலி இல்லையா என்று அவள் கேட்டாள். நான் அவளை பார்த்து, உன்னை போன்ற ஒருவரை கிடைக்கவில்லை. இல்லையென்றால் அவளை காதலி என்று மட்டும் சொல்லாமல் என் வாழ்க்கை துணையாக ஆக்கியிருப்பேன். அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியிருந்தாலும் என்று சொன்னேன். மாமி சிரித்துக்கொண்டே, நான் உனக்கு பிடித்திருக்கிறேனா என்று கேட்டாள். நான் ஒரு காதலனைப் போல தலைகுனிந்து மெதுவாக, மிகவும் அதிகமாக என்று சொன்னேன். நீ பின்வாங்க மாட்டாய் இல்லையா என்று மாமி கேட்டாள். அப்பு, பால் வாங்கி வா, தீர்ந்துவிட்டது என்று மாமி சொன்னாள். நான் தலையாட்டி மார்க்கெட்டுக்கு சென்றேன். திரும்பி வந்து பாலை குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டு மாமியிடம் சொல்ல அவள் அறைக்கு சென்றேன். ஆனால் அங்கு கண்ட காட்சி என்னை பைத்தியமாக்குவதற்கு போதுமானதாக இருந்தது. மாமி குளித்துவிட்டு வெளியே வந்திருந்தாள். என் கால்களுக்கு வலு இல்லாமல் போனது. நான் திரும்பத் தொடங்கிய போது மாமி என்னை அழைத்து, பால் வாங்கி வந்தாயா என்று கேட்டாள். என் தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. நான் தலையாட்டினேன். மாமி மெதுவாக என் அருகில் நடந்து வந்து என் கன்னத்தின் கீழ் கை வைத்து, என்னாச்சு அப்பு என்று கேட்டாள். நான் தலையை உயர்த்தி அவள் கண்களை பார்த்து, ஒன்றுமில்லை மாமி என்று சொன்னேன். மாமி என் கண்களை பார்த்து, அப்பு, உண்மையை சொல், நான் இப்படி உன் முன் வருவது உனக்கு பிடிக்கிறதா என்று கேட்டாள். நான் தலையாட்டி மீண்டும் தலைகுனிந்து, நான் உன்னிடம் ஈர்க்கப்படுகிறேன் என்று உனக்கு தோன்றினால் நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் மாமி. மாமி, உன் உடல் உன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. ஆனால் இது சரியல்ல என்று சொன்னேன். மாமி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு என்னை ஒரு பைத்தியக்காரனைப் போல பார்த்தாள். நான் மீண்டும் தலையை உயர்த்தி, ஆனால் சிறிது நேரம் என்னை ஏற்றுக்கொண்டு பின்னர் வாழ்நாள் முழுவதும் உன்னை பார்க்க முடியாமல் போகவும் நான் விரும்பவில்லை என்று சொன்னேன். மாமிக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. பின்னர் அவள் கட்டிலில் சென்று உட்கார்ந்தாள். என் அருகில் வா, இங்கே உட்கார் என்று அவள் சொன்னாள். நான் மெதுவாக சென்று அவள் அருகில் உட்கார்ந்தேன். அவள் என் கையை பிடித்து மறு கையில் வைத்தாள். அப்பு, கிடைத்தவற்றுக்கு நன்றியுடையவனாக இரு என்று அவள் சொன்னாள். மாமியின் மனதில் என்ன இருந்தது என்று எனக்கு புரியவில்லை. அந்த தருணத்தில் போர்க்களத்தை விட்டு ஓடிப்போக வேண்டிய நேரமாக இருந்தது. நான் அமைதியாக அறைக்கு திரும்பினேன். அப்போதுதான் மாமி உள்ளே அழுது கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றியது. அவளின் கண்ணீர் சத்தம் வெளியே கேட்டது. நான் கதவு அருகில் சென்று, நீ சுகமாக இருக்கிறாயா என்று கேட்டேன். உள்ளே இருந்து எந்த பதிலும் வரவில்லை. கண்ணீர் சத்தம் மட்டும் நின்றது. நான் மீண்டும் கேட்டேன், மாமி, என்ன விஷயம், ஏன் அழுகிறாய்? உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது. அப்பு, எனக்கு சிறிது நேரம் தனியாக இருக்க வேண்டும். தயவு செய்து உன் அறைக்குப் போ என்று.
நான் சொன்னேன், சரி, நீ சுகமாக இருக்கிறாயா? நான் சுகமாக இருக்கிறேன் என்று மாமி சொன்னாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் வேகமாக திரும்பினேன். சிறிது நேரம் கழித்து மாமி புத்துணர்ச்சியுடன் வெளியே வந்து என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அன்று முதல் நான் மாமியை மிகவும் கவனிக்கத் தொடங்கினேன். காரணம், அவளுக்கு தீவிரமான தனிமை இருந்தது. அவள் என்னை நேசிக்கத் தொடங்கியிருந்தாள். நான் மாமாவை அழைத்து திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டேன். மாமி இளமையானவளும் அழகானவளுமான பெண் என்பதால் அவளின் தனிமையை போக்குவதற்கு அவள் மிகவும் ஏங்கியிருந்தாள். ஆனால் எங்களுக்கு இடையே அப்படியொரு உறவு ஏற்படவில்லை என்பது பாக்கியம். இன்னும் சில நாட்கள் மாமியின் வீட்டில் செலவழித்தேன். பின்னர் என் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு திரும்பி வந்தனர். நானும் என் வீட்டுக்கு திரும்பி சென்றேன். எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது இதுதான். உங்கள் சகோதரியையோ அல்லது மனைவியையோ யாருடைய பொறுப்பிலும் வீட்டில் தனியாக விட்டுச் செல்லாதீர்கள். ஏனென்றால் பிசாசு எப்போது வேண்டுமானாலும் ஒரு நபரை தவறாக வழிநடத்த முடியும். அந்த சோதனைகளில் விழுந்து மக்கள் தவறு செய்ய வாய்ப்பு உள்ளது. எனவே இதை செய்வதற்கு முன் 1000 முறை யோசிக்கவும். ஏனென்றால் உங்கள் வீடுகளுடைய வாய்ப்பு உள்ளது. ஆண்களிடம் கோரிக்கை வைக்கிறேன், தயவு செய்து உங்கள் சகோதரியையோ அல்லது மனைவியையோ யாருடைய பொறுப்பிலும் விட்டுச் செல்லாதீர்கள்.